ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று நாங்கள் பரவசலகத்துக்கு போயிருந்தேங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை கேம்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நாங்கள் பரவசலகம் போயிருந்தோங்க. ஸோ இதோட என்ட்ரி ஃபீ வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 750 ரூபாவும் குழந்தைங்களுக்கெல்லாம் 600 ரூபாவும் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. 90 சென்டிமீட்டர்லேருந்து 130 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்துக்குமே 600 மட்டும்தான் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம டைம் பார்த்திங்கன்னா 10 to 6 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். 10 to 4 வந்துட்டு நம்ம வாட்டர் கேம் விளாண்டுக்கலாம். 2 to 6 வந்துட்டு நம்ம ட்ரை கேம்ஸ் வந்துட்டு விளையாடணுங்க. ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டேக் வந்துட்டு நமக்கு போட்டு விடுவாங்க. இந்த டேக் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈவினிங் வரைக்குமே எல்லா கேம்ஸ்லையுமே விளையாட முடியும். ஸோ அதனால் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்ததுனால நிறைய க்ரௌட் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்துட்டு இருக்குது இப்போ புதுசாக. ஸோ இது வந்துட்டு ரெயின் டான்ஸில் வந்துட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இது வந்து வாட்டர் ஸ்லைடிங்கில் வேறு லெவலில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ரெயின் டான்ஸ்க்கு போயாச்சு. ஸோ ரெயின் டான்ஸ்லேயுமே வேறு லெவல் மாஸ் தான். நம்ம கேட்குற சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் தனியாக கூட நான் போய் டான்ஸ் ஆடிட்டு செம்ம ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வேவ்ஸ்க்கு வந்தாச்சு. வேவ்ஸ்க்குமே டைமிங் மட்டும்தாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் வேவ்ஸ் போய் நீங்கள் ஒரு டைம் ஆச்சு ஃபீல் பண்ணுங்கள். பயங்கர சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரை கேம்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்யூஷன் ரைடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே நான் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம். பட் அப்போலாம் வந்துட்டு நிறைய ட்ரை கேம்ஸ் இல்லை. பட் இப்போ வந்துட்டு எல்லாமே புதுசாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு இதுக்குள்ளார போகும்போது ஒரு இன்ஃபினிட்டி ஃபீல் வந்ததுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்துட்டு நம்ம சென்டரில் தான் நடந்து போயிட்டுருப்போம். இது ஃபுல்லாகவே சுற்றிட்டுருக்கோம். நமக்கு சுற்றி டோர்லலாம் கூட கண்ணாடி வச்சுருந்தாங்க. ரொம்ப பயமாக இருந்தது. அது இருட்டிலலாம் வேறு லெவலில் இருந்துச்சு நேரில். ஸோ ஃபோனில் பார்க்க அந்தளவுக்கு ஃபீல் வரல. ஆனால் நேரில் செம்மையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தால் குழந்தைங்களுக்கு குட்டியான கேம்ஸ் எல்லாமே இருந்தது. பெரியவங்களுக்குமே இருந்ததுங்க. ஏர்லைன்ஸில் வந்துட்டு புதுசாக இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 65 kgs மட்டும்தான் அலோடு. ஆனால் சேஃப்டியாக இருந்தது எல்லா கேம்ஸுமே. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக வந்துட்டு இதெல்லாமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ டீ கப்பு இந்த மாதிரி நிறைய ட்ரை கேம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் போகிறது எனக்கு ரொம்ப பயம். இது வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் போகவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பயம். நார்மலாகவே எங்கேயும் போக மாட்டேன். இவ்வளோ ஹைட்டுன்னா சான்ஸே கிடையாது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போய் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு தலை சுற்றுற மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பெரிய ஊஞ்சலில் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி வாட்டர் கேம்ஸுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பேபிஸ் விளையாடுறது. நான் போய் ஜாலியாக உள்ளே பூந்துட்டேன். ஸோ நான் ஒருத்தி தான் இருந்தேன். பட் எல்லாமே வாட்டர் லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் ஜாலியாக இதில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். சாங்ஸுமே வந்துட்டு அப்பப்போ ப்ளே பண்ணி விடுறாங்கங்க. நம்ம கேட்குற சாங்ஸுமே வந்துட்டு போடுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பெயிண்டிங் எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் கீழே எல்லாமே கார்ட்டூன்ஸ் எல்லாமே நிறையா வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தனியாக இருந்தால் ஒரு சில இடத்துலலாம் போட மாட்டாங்க. பட் இங்கே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் 70க்கு வந்துட்டோம். ஸோ 70 தேட்டரில் தான் பயங்கர கூட்டம். ஏன்னா ஸ்கூல் க்ரௌட் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இது மட்டும்தான் ஒரு 1/2 hour பக்கம் வெயிட் பண்ணி நாங்கள் போனோம். பட் அந்தளவுக்கு ஒர்த்து பயங்கர சூப்பராக இருந்துச்சுங்க. 1/2 hourக்கு வெயிட் பண்ணிவிட்டு போனதில் பயங்கர ஹாப்பியாக நாங்கள். ஸோ லாஸ்ட் ரோ போனால் இங்கே வந்துட்டு ரிப்பேர் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ரோக்கு போக சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரோக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட்லேயே வந்துட்டு எல்லாருக்குமே கண்ணாடி வச்சுருந்தாங்க. ஸோ கண்ணாடி போட்டுட்டு சீட் பெல்ட் போட்டுட்டால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு இது போடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்ட்டே எங்களுக்கு போட்டுட்டாங்கங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு 70ல் வந்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது ஃபீலு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்திருந்தப்போ தண்ணியெல்லாம் இருந்ததான். ஸோ நிறைய ஸ்மோக்கெல்லாம் போட்டிருந்தாங்களாம். பட் எங்களுக்கு வந்துட்டு அந்த டைமில் எதுவுமே இல்லை. வெறும் பபிள்ஸ் மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே முடிச்சு நாங்கள் வெளியே போயிட்டோம். நாங்கள் 70ல் பார்த்தது ரோலர் கோஸ்டர் தான். ஸோ வெளியே வந்த உடனே அப்படியே ரோலர் கோஸ்டர் இருந்துச்சு. பயமே இல்லாமல் அவங்க எல்லாம் போனாங்க. பட் எனக்கு ரொம்ப பயங்க. இது வந்துட்டு லாஸ்ட் டைம் இல்லை, இதான் கொடுத்துருக்காங்க போல். என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய அக்கா குழந்தையும் போயிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக
போகும். அதே மாதிரி ஏறுறதுமே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிச்சு. அந்த டேர்ன் ஆகிற இடத்துல இருந்து தாங்க பயங்கர ஸ்பீடாக இருந்தது. பயங்கர ஸ்பீடில் போயிட்டு ஜாலியாக வந்தாங்க. அப்படியே கீழே வந்தோடனே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன்னு கத்திட்டு வந்தாங்க. 2-3 டைம் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்ததுனால போயிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேமு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு விளையாண்டுட்டு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் எதுவுமே விளையாடவே இல்லைங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தான் பயங்கர கேம்ஸ் வந்துட்டு இருக்குது. நார்மலாக பார்க்கில் போயிட்டு விளையாடுறத விட இந்த மாதிரி அட்வென்ச்சராக விளையாடுறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. அவங்க தான் நிறைய கேம்ஸில் விளையாடலை, குழந்தைங்க நிறைய கேம்ஸில் விளையாண்டாங்க. அது ஸ்கூல் குழந்தைங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க வந்தவங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வீலுமே வந்துட்டு போயிட்டு தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் ரொட்டேட் ஆகிட்டே மேலே போகும், அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகிட்டு கீழே வரும். பயங்கர மயக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஆஃப்டர் லஞ்சில் தான் நம்ம இதெல்லாமே விளையாடுவோம். சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி விளையாடுறதுனால வாமிட்டிங் சென்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம்னா குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி ஒரு கிரவுண்ட் வந்து இங்கே இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தால் ஹார்ஸு, அதுக்கப்புறம் ஒட்டகம், இந்த மாதிரி நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் குதிரை வண்டி, அதாவது பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் செட்டிங்ஸுமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்தோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு குதிரை வண்டியில் 2 பேர் போனால், கப்பலாக போனால் 150, 300 பக்கம் இது வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பாடெல்லாம் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிங்க, அமௌண்ட்டு கொடுத்து புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கேன்டீனில் வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் அங்கே மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடணும், அதுக்கப்புறம் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே உள்ளாரே வந்துட்டு கடை எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்நாக்ஸ் வேணும்னா நம்ம இது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சைட் ஃபுட்டுமே இங்கே வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம சமைச்சு கூட இங்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதெல்லாமே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு 5:30 பக்கம் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா டேகு, அது வந்து நம்ம வெளியே போகும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து அனுப்பிச்சி விடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்துட்டு எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வாட்டர் கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுட்ருக்கோம். அதில் நிறையா வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபுல்லாகவே உடனே வந்துட்டு அது ப்யூரிஃபை ஆகிட்டு தான் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய குளோரின் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஹேர் எல்லாமே கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹேர் ஒரு சிலருக்கெல்லாம் குளோரின் பவுடர் அதிகம் போடுறதுனால ஹேர் ஸ்பாயில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சுவில் வந்துட்டு நம்ம தலை மட்டும் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்கவே பயங்கர காமெடியாக இருந்தது. பயங்கர ஆப்டாக ஆகிடுச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கெல்லாம். ஸோ அதை வச்சு நல்லா ஓட்டிகிட்டு இருந்தோம். இது இந்த குதிரை வண்டிக்கு பக்கத்தாலே இந்த ஸ்டாச்சு இருக்கும். மறக்காமல் நீங்களும் போனீங்கன்னா இதிலலாம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பயங்கர ஃபன்னியாக இருக்குங்க. 150 ரூபாய்க்கு வந்துட்டு பரவசலகம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தங்க. பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வாட்டர் கேம்ஸ், ட்ரை கேம்ஸ் எல்லாமே ஒர்த்தாக இருந்தது. டிஸ்கோ லைட்ஸ் எல்லாமே இங்கே இருந்ததுங்க. ஆனால் அங்கே போகும்போது நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல, ஏன்னா நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டோம். பயங்கர கேம்ஸ் வந்துட்டு டைமிங் வந்துட்டு ஸ்பீக்கரில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக போய் அந்த டைம் நோட் பண்ணிட்டு விளையாண்டுக்கோங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் ஒரு நாள் வந்துட்டு சம்மரில் பரவசலகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பரவசலகம் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.